கொஞ்சம் எந்திரிச்சு நின்று கேளுங்க. மத்த சாதி என்ன தாழ்த்துற மாதிரி இருக்கு? இல்ல அவர் பேசணும். இரு, ஒருத்தன் தன்னுடைய பெருமையை பேசும்போது இருங்க இருங்க, அது எப்படிங்க? அது என்னங்க இது? ஒருத்தன் தன் பெருமையை பேச மாட்டான். ஒருத்தன் நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தாத்தா புலி குத்தி இருக்காரு தெரியுமா, எங்க அப்பா மாட்டை அடைக்கிருக்காரு தெரியுமா, நீ என்னடா கையை தூக்கிட்டு எங்க அப்பா மாட்டை அடைக்கினாருன்னு சொல்லி கேட்பீங்களா? சரி சரி, ஏங்க உங்களுக்கு தெரியுமா அக்னி குண்டம் அவர்கள் வணங்கப்படுகிற கலசம் அப்படின்னா அது ஆன்மீகத்தில் வருது. பின்ன என்ன? உங்களுக்கு அது தெரிஞ்சுட்டு கேளுங்க. அடுத்த கேள்விக்கு வாங்க. இருங்க, அதாவது 2 பேருக்கும் போட்டு காட்டுவீங்களாங்கிறது நேர்மையான கேள்வி. 2 பேர்ல யாருக்கு முதல்ல போட்டு காட்டுவீங்கிறது என்ன பதில் சொல்றது? இது இல்ல சார், அப்படி பேசினாருன்னு நீண்ட நாள ஒரு தலைவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. சரி, அந்த குற்றச்சாட்டு உண்மையா? நான் வந்து எல்லாருக்காகவும் நிற்கிறவன். அதுல நீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அடுத்த மாதிரி போலாம் சார். அடுத்தது, தமிழ் சினிமால ஜாதி இல்லாம இல்ல, 100 வருஷ சினிமால எவ்வளவோ ஜாதி இருந்தது இருக்கு. சமீப காலமா கர்ணன் வருது, அசுரன் வருது, திரௌபதினு வருது, படையாண்ட மாவீரன் வருது. இன்னைக்கு உள்ள அந்த ஒரு ஆரோக்கியமான அந்த யங்ஸ்டர்ஸ்குள்ள இது வந்து மோதலை ஏற்படுத்துறதா? மாறி மாறி நீங்க வந்து இப்படி உங்க படைப்பு அவங்க சொல்லுதோ, அவங்க படைப்பு சொல்லுதோ, ஒரு வன்முறையோ ஒரு மோதலையோ ஒரு ஜாதி பாசத்தையோ இல்லை ஜாதி வரியோ ஏற்படுத்தாதா? இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தீங்க, என்னுடைய முன்னோட்டத்தை பார்த்தீங்க, பாடலை பார்த்தீங்க. உங்களுக்கு எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு அதிர்வு, எதிரான ஒரு மனநிலை என் படைப்புல இருந்து உங்களுக்கு ஏதாவது வந்து சேர்ந்திருக்கா? கேள்விகள் இருக்கா? கேளுங்க. மைக்கிலே கேளுங்க, ஏன்னா பதிவாக்கணும்ல. இந்த படம் வந்து காடு வெட்டி குருவோட வரலாறு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அதிகாரபூர்வமா நீங்க எங்கேயுமே உங்க விளம்பரத்திலயோ உங்க இதுலயோ பதிவு பண்ணலையே. இது இவருடைய வரலாறு தான் பதிவு பண்ணல. 1. 2வது, அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களை எங்கிட்ட கேட்காமலேயே வந்து ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு. நாங்களே அப்படி ஒரு படம் எடுக்கிற மாதிரி ஐடியால இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. சரி, போன இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்தீங்களா? வரலையா? நான் போன இசை வெளியீட்டு விழாவிலேயே பிரகடனப்படுத்திட்டோம். நீங்க கேட்ட முதல் கேள்வி. 2வது கேள்விங்கிறது சொல்லலையே. இது பேசுற ட்ரூ ஸ்டோரி இவரோட இது அப்படின்னு நீங்க அதிகாரபூர்வமா உங்க ப்ரோமோல நீங்க படம் பார்க்கும்போது இந்த படத்துல நான் வந்து 2 பேராவும் எடுத்தேன். காடு வெட்டி குருன்னு எடுத்தேன். அப்புறம் நாம எல்லா நேரத்திலயும் அதிகார வர்க்கத்தை எடுத்துக்கிட்டு தானே இருக்கோம். விடலன்னா காடு வெட்டி குணான்னு எடுத்தேன். என்னுடைய பாடல் வெளியீடு முன்னாடி நடந்தது, கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சமூகத்தின் பெயரை சொல்லக்கூடாது, அவரு பேரை சொல்லக்கூடாது, எங்க குருசாமி எல்லாம் அவர் வந்து புலிக்கொடி பாடல், இன்னும் எத்தனையோ அது உங்களுக்கு தரவே முடியாதுன்ட்டாங்க. எனக்கும் அந்த சென்சார் அதிகாரி உயர் அதிகாரிக்கும் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு வாக்குவாதமும் ஒரு கசப்பும் நடந்திருக்குமா, தகிப்பும் நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. நீங்க எங்க வேணாலும் போங்க, தர முடியாதுங்க. நீங்க படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் படத்துக்குள்ள இந்த சமூகத்துல பெரிய சிக்கலும் கலவரமும் வந்தா யாருங்க பொறுப்பு? அதுக்காக நான் வந்து IAS படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அவரு சொன்னேன். இதுக்கு முன்னாடி எதுவுமே அப்படி செய்யாதவன், நான் கொடுத்த பாட்டுலயுமே எந்த சிக்கலும் இல்லாதப்ப நீங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இதுக்குதான் நீங்க அந்த படிப்பை படிச்சுட்டு வரீங்களா, வந்தீங்களா அப்படின்னு கேட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு என்ன கொடுத்த வேலையை தான் நான் செய்ய முடியும். இல்லை இங்க யாருமே, நான் சொன்னேன் பாட்டுல கலவரத்தை ஏற்படுத்தினா நீங்க வெட்டுங்க, படத்துல இருந்தாலும் வெட்டுங்க. அப்படி இருக்கும்போது இல்லாத போது நீங்க எப்படி நீங்க வந்து பாடலை வெளியிட முடியாது? நீங்க படத்தை காட்டுங்க, படத்தை பார்த்துட்டு நான் பாடல் வெளியிடு கொடுப்பேன்னு இது வரைக்கும் தமிழ் சினிமாவிலே இல்லாத, அல்லது எனக்கு தெரிஞ்ச இந்திய சினிமாவிலே இல்லாத நீங்க எப்படி செய்ய முடியும் அப்படின்னப்ப, இது ரொம்ப சென்சிட்டிவானது, அதனால நாங்க செய்ய முடியாது அப்படின்ட்டார். நான் உண்மையிலே ஒரு பெரும் வார்த்தை, அது ஒரு படைப்பாளியுடைய கோபமான தரம் தாழ்ந்த வார்த்தை இல்ல, ஒரு வார்த்தையை சொல்லி வயிற்றுல அடிச்சுட்டு படைப்பை இப்படியெல்லாம் சிதைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். படைப்பை பார்த்தாங்க. பார்த்துட்டு நீங்க கேட்ட கேள்விக்குள்ளேயே ஒரு பதில் இருக்கு. இந்த படைப்பு வழக்காடு மன்றத்துக்கு போயிருக்கு. வழக்காடு மன்றத்துக்கு போறதுக்கு அவங்களுக்கு 100% உரிமை இருக்கு. வழக்காடு மன்றத்தில் என்ன போயிருக்கு?
என் தந்தை பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவது போல இந்த கதை அமைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். அதனால இந்த படத்துக்கு சென்சார் தரக்கூடாது. சென்சார் கோர்ட் டைரக்ஷன் எங்க சென்சார் கொடுத்துருச்சு. சென்சார் அதுக்குதான் இது பதிலுக்கு நானும் வழக்குக்கு போனேன். நீங்க ரெண்டையும் பாருங்க, கொடுக்கறது கொடுக்காதுங்கிறது உங்களுடைய தீர்ப்புல உங்களுடைய முடிவுல இருக்குன்னு ஹைகோர்ட் சொல்லிடுச்சு. அதனாலதான் நான் தரமாட்டேன்னு இன்னும் ஸ்ட்ராங் ஆனாங்க. அப்போ படைப்பை பார்த்ததுக்கு அப்புறம் என் பாடல் வெளியீடு தள்ளி போச்சு. படத்தை பார்த்தாங்க. பார்த்துட்டு 2 மணி நேரம் என்னை கூப்பிடாமலே டிஸ்கஷன். அப்புறம் உள்ள கூப்பிட்டாங்க. காரணங்களா கேட்கிறாங்க, இந்த படைப்பை எதுக்காக எடுத்தீங்க, என்ன ஏது, என்ன இதுக்கு என்ன ஆவணம் இருக்கு. நான் ஆவணங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருந்தேன். ஜூனியர் விகடன்லேயே ஒரு வரலாறு தொடங்கி ஒரு கட்டம் போய் நின்று இருக்கு. ஆனந்த விகடன்ல கேட்டேன், அவங்க தேடி எடுத்து கொடுத்தாங்க. ஏன்னா என்னுடைய நோக்கம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால எல்லா ஆவணத்தோடையும் நான் எடுத்துட்டு போய் கொடுத்தேன். இவங்க கொடுக்க மாட்டாங்க, இது நடக்கவே நடக்காது, பெரும் சிக்கலாக போகுதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்களுடைய இடத்துல நின்று அவங்க ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த படைப்பு ஒரு நேர்மையை சொல்லுது, ஒரு அறத்தோட படைக்கப்பட்டிருக்கு, ஏன் நீங்க இதுல அவருடைய படத்தையே போட்டு நீங்க சமர்ப்பணம்னு சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. அதை நான் செஞ்சிருக்கேன். நீங்க கேட்ட கேள்வி அதுதான். ரெண்டாவது, இந்த அவங்க வழக்கு போட்டதுங்கிறது எங்க அப்பா பேருக்கு களங்கம் வகிக்குது. நான் தம்பி கனலுக்கு இந்த படத்தை பாரு அப்படின்னு நான் கூப்பிட்டேன். இன்னொரு விடயம், எனக்கு நேரடி உறவினர் அண்ணன் குரு அவர்கள். அவன் என்னுடைய தம்பி. நான் அது சம்பந்தமான கேள்விக்கு வேற எந்த பதிலையும் சொல்லி அவர்கள் மீது எந்த களங்கமும் வந்துடக்கூடாது. அது என் மேலேயே சுமத்தப்பட்டுகிற களங்கம் அது. அதனால சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு எங்க அப்பாவுக்கு களங்கம் ஏற்படுகிறது. நீங்க படைப்ப பாடல் முன்னோட்டம் மட்டும் பார்த்துருப்பீங்க. அது களங்கம் வந்திருக்கா இல்லையான்னு உங்களுக்கும் தெரியும். படம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருடைய கண்ணீரும் அதுக்கு பதிலா இருக்கும். கடைசி இருங்க, நான் முடிச்சிடறேன் ஒரே நிமிஷம். சரி, ஒரே நிமிஷம். அதாவது சார், அவர் காடுவெட்டி குரு ஒரு எளிய தலைவர், எளிய மக்களுக்காக உழைத்த தலைவர். அவருடைய வரலாற்றை இவ்வளோ கலர்ஃபுல்லா சினிமா சமரசங்கள் அதிகமா வைத்து எடுக்கணுமா, யதார்த்தமா எடுத்திருக்கலாமே? ஆர்ட் பிலிம் எடுத்தா நீங்க பாத்துருவீங்களா? ஆர்ட் பிலிமா எடுத்து எவங்க சேது புடுங்கி அவங்களை கோமணத்தோட சென்னையில இருந்து அனுப்பணும், அதானே? படைப்புங்கிறது கலை சார்ந்தது, அலங்காரம் சார்ந்தது. அதை பார்த்து தினம் திரையை பார்த்து குரல் பதிவு செய்யறவங்களே கதறி அழுவும் போது உங்களுக்கு நோக்கமும் இலக்கும் என்னவோ அது முக்கியமானது. கருத்தும் போய் சேரணும், காசு போட்டவங்களுக்கு பணமும் வரணும். யாரு காசுலயே நான் குளிக்க கூடாது, அதுதான் இது. இப்ப படைப்பை பார்க்கும்போது நான் ஒன்னே ஒன்று உரிமையோட கேட்டுக்கிறேன் என் ஊடக தோழமைகள்கிட்ட, உங்களுக்கு பாடல் பார்த்தீங்க, முன்னோட்டம் பார்த்தீங்க, உங்களுக்கு சிலிர்ப்பு ஏற்பட்டுதா? இருந்தது இல்ல? அப்ப அது முக்கியம் தானே. நான் அழுக்கு வேட்டியும் அழுக்கு சட்டையும் போட்டு ஒரு சாதாரண ஒரு ஒளிப்பதிவாளரை வச்சு ரொம்ப சாதாரணமா ஒரு படைப்பை செஞ்சு நான் எடுத்துட்டு வந்தா இந்த வார்த்தையை நீங்க சொல்லுவீங்களா? அடுத்தது, காடுவெட்டி குரு ஐயா ஒரு சமூகம் சார்ந்துதான் இருந்தாருன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் பேசப்படுது. இந்த படத்துல எல்லா சமூகத்துக்கும் சார்ந்தவர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சிருக்கீங்களா? ஏன்னா அதுதான் குறிப்பிட்ட ஒரு லெவல்ல யாரா இருந்தாலும் அதான் பேசுறாங்க. இதுக்கு நான் பதில் சொல்றதை விட என் படம் தான் பதில் சொல்லணும். இதே கேள்விய பிரஸ் போடுவோமா, அங்க வச்சு பேசுவீங்களா, கேள்வி கேட்பீங்களா? கண்டிப்பா. தேவையானவங்க ரெண்டா கிழிக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. அதுக்கான பதில் அப்ப நான் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை, அது படம் தான். அப்புறம் இன்னொரு கொஸ்டின், காடுவெட்டி குரு அந்த டைட்டில் இருக்கிறதே உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னீங்க. இதே ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கே சுரேஷ் காடுவெட்டியின் படம்னு சொல்லிட்டு பிரச்சனைன்னு சொல்லல. பிரச்சனை உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் எல்லாம் பின்னாடி பேசினாங்க, ட்விட்டர்ல இருக்கலாம். அந்த டைட்டில் இருக்கிறது என்ன பிரச்சனை வருது உங்களுக்கு? எந்த டைட்டில்? காடுவெட்டி. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு தானே சொல்றேன். வைக்க முடியுமா? இப்ப யாரு திருப்பி பண்ண முடியுமா? அவரோட படம் தானே அது. இல்ல, நீங்க படம் பாருங்க, எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். ஆனா ஒரு கேள்வி தானே, சொல்லுங்க. ஆனா இந்த கதையில முன்னணி ஹீரோ மீட் பண்ணீங்களா, இல்ல நீங்க தான் நடிக்கணும் உருவாக்குறீங்களா? அதாவது இதுக்கு உண்மையாதான் சொல்ல ஆகணும். இந்த படைப்பை செய்யும் போது, கதை எழுதும் போது
கௌதமன் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் ஒரு இயக்குனரா நான் முடிவு பண்ணேன் 100%. ஆனா பொருளாதாரமா போகும்போது என்னுடைய சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் கூட அண்ணா ஒரு விஜய் சேதுபதி பேர் இவன் நடிச்சா நல்லா இருக்கும்ண்ணே அப்படின்னாப்புல. நான் சொன்னேன் கிடைச்சா எடுக்கலாம், உண்மையிலே கிடைச்சா எடுக்கலாம்னு நினைச்சேன். நான் யாரையும் தப்பு இன்னும் 2-3 ஹீரோக்கள் உண்மையிலே கிடைச்சா இன்னும் பிரம்மாண்டமா எடுக்கலாமே அப்படின்னு தான் என்னுடைய பேராசை. ஆனா நானே நடிக்க வேண்டியதாயிடுச்சு. அதனால நான் என்ன எதிர்பார்த்தனோ அது நடந்தது. சார் வணக்கம் சார். சார் இப்போ நீங்க இதுல வந்து நீங்களே நாயகனா நடிச்சிருக்கீங்க. இப்போ அடுத்தது தமிழரசனும் அதுக்கப்புறம் வந்து பிரபாகரனை பத்தியும் எடுக்கிறது உறுதின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அதுலயும் நீங்க தான் வந்து ஹீரோவா நடிப்பீங்களா? நடிச்சா பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? கண்டிப்பா பாப்போம் சார். அப்ப அதுதான் நடக்கும். ஓகே சார். அப்ப இன்னொரு கேள்வி, இப்ப பிரபாகரன் எடுக்கும்போது நீங்க வந்து இப்போ இலங்கை கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். அதே மாதிரி சர்வதேச போர் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்ட ராஜபக்ஷ பத்தி சொல்லி ஆகணும். அப்போ உலக அரசியல இந்திய அரசியல்ல இருந்து தமிழ்நாட்டு அரசியல இருந்து சொல்லணும். அது வந்து நிறைய, அதுக்கு எப்படி நீங்க தயாரா இருக்கீங்களா? ஏன்னா நிறைய எதிர்கொள்ள வேண்டியது இருக்குமே. என்னுடைய சந்தனக்காடு பாத்தீங்களா? திரும்ப பாருங்க, யூடியூப்ல இருக்கு. என் இனத்தை அழிச்ச அதிகார வர்க்கம், அரசியல்வாதி, ஐஏஎஸ், காவல்துறை உயரதிகாரிகள், அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் அத்தனை பேரும் எரிச்சு சாம்பலாக்கி கரைச்சு விட்டவன் நான் இதை பெருமையோடு சொல்ல. என் இனத்துக்கு எதிரானவன் எமனாக இருந்தாலும் நான் நேராகவும் நின்று யுத்தம் செய்வேன். என் படைப்பிலையும் அவர்களை தலைகுனிய வைக்கிறது மட்டும் இல்ல, அவனுடைய சமாதியிலேயே என் சந்ததி மட்டும் இல்ல அவன் சந்ததியும் காரி துப்புற அளவுக்கான படைப்பா இருக்கும். அது நான் எடுக்க போற வன்னிக்காட்டுக்கும் அது பொருந்தும். சார் அந்த படத்தை நிறைய எதிர்ப்பு வந்தது அப்படின்னீங்க, நிறைய கமெண்ட் எல்லாம் சொன்னாங்க. நிறைய இது ஒரு படைப்பாளியா எதிர்த்தவங்களுக்கு, எதிர்ப்பு தரப்பு தலைவர்களுக்கு, அந்த நிர்வாகிகளுக்கு எல்லாம் படத்தை முன்னாலே ஒரு அழைப்பு விடுத்து ஒரு பிரீமியர் ஷோ ஏதோ போட்டு காமிப்பீங்களா? அது தயாரா இருக்கீங்களா? நான் தயாரா இருக்கேன். அவங்க வரத்துக்கு அவங்க தயாரா இருக்கணும். எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. சார் வணக்கம் சார். அவரு சார் சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம். வசனகர்த்தா சார் பேசும்போது ஒரு தலைவரை பத்தி பேசினார். நீண்ட நாளா வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே இது வரைக்கும் கிடைக்கல. எந்த மேடையிலயும் அவர் வந்து பேசின மாதிரியே தெரியல. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சமூகத்து பொண்ணை கட்டு வெட்டு அப்படின்னு பேசினாருன்னு நீண்ட நாளா அது போயிட்டு இருக்கு. ஆனா அவர் பேசுனதுக்கான எவிடன்ஸ் இது வரைக்கும் எங்கேயுமே இல்லை. அது தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்க மேடையிலயும் வந்து வசனகர்த்தா அதை சொல்றாரு. இது எந்த விதத்துல நியாயம்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கான ஆன்சர் நீங்க தான் பண்ணணும். இல்ல அவரு சொன்னதுக்கு நான் எப்படிங்க பண்ணல? இல்ல சார், நீங்க தான் படம் எடுத்து என் படத்துல இருக்கா? உங்க படத்தோட என் படத்துல இருக்கா? உங்க படத்தோட வசனகர்த்தா பேசி என்ன கேளுங்க. இல்ல சார், அதான் உங்கள்ட்ட நீங்க கேட்கிற கேள்விக்கு நீ கேட்கிற கேள்வி அறமான கேள்வி இல்லைன்னு உங்களுக்கு பின்னாடி இருக்கிற நம்மளுடைய அதுக்கு நான் பதில் சொல்லக்கூடாது, சொல்றது நியாயமும் இல்ல. ரெண்டாவது அது இதுக்கான இடம் இல்ல. என்னகிட்ட கேளுங்க. சரி சார், உங்க படம் இல்ல இல்ல இருட்ட அவரு இல்ல 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 சார் இல்ல 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 வேண்டாம் 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 இல்ல இல்ல சார், அப்படி இல்ல சார். இல்ல நம்ம அவர் வந்து பேசும்போது இதே மேடையில தான். இல்ல அதுக்கு என்ன பதில் சொல்றது? என்ன பதில் சொல்றது இது? இல்ல சார், அப்படி பேசினாருன்னு நீண்ட நாளா ஒரு தலைவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. சரி, அந்த குற்றச்சாட்டு உண்மையா? நான் வந்து எல்லாருக்காகவும் நிற்கிறவன். அதுல நீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அடுத்த மேட்டர் போலாம் சார். அடுத்தது இது வந்து கயத்தார் பகுதியில் நடந்தது. ஜான் பாண்டியன் கட்சிக்காரங்களை வெட்டினாங்க, நடந்துச்சு. அதெல்லாம் அதை விட்டுருங்க. மரவனை வெட்டு மரத்தை கட்டுதல் நடந்தது, அதை விட்டுருங்க. இப்போ வந்து தமிழரசன் கதை எடுக்கிறீங்கன்னாக்க உண்மையிலேயே அப்படியே, ஏன்னா உங்க அப்பா வந்து தமிழரசன் கூட பழகினவர். அப்ப முழுக்க கரெக்டா எடுப்பீங்களா? பொன்பரப்பி சம்பவத்துல இருந்து எல்லாத்தையும் கரெக்டா எடுத்துருவீங்களா? அது ஒரு நெருப்பு சிற்பமா வரும். நான் சொல்றது இல்ல, அர்த்தமும் அடர்த்தியும் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். அது ஒரு நெருப்பு சிற்பமா வரும். தோழர் தமிழரசன் அவர்களை பொன்பரப்பிய அந்த வங்கி வாசல்ல, அந்த ஏரி குளத்துக்கு பக்கத்துல நீங்க எந்த அதிகார வர்க்கம் திட்டமிட்டு அயோக்கியத்தனமாக அவரை அடிச்சு அவரை சிதைச்சு அந்த இடத்துல கொன்னார்களோ, கொல்லும் போது அந்த இடத்துல குளம் நிறைய தண்ணீர். ஆனா காவேரி உரிமைக்காகத்தான் அந்த வங்கி பறிப்புக்கே போனது.
தமிழ்நாட்டுக்கே தண்ணி வேணும்னு சொன்ன ஒருத்தரை அடிச்சதோட மட்டும் இல்ல, காவல்துறை முன்னாடி மக்களை நிறுத்தி அடிச்சதோட மட்டும் இல்ல, அவரு தண்ணின்னு வாய் அசையும் போது தண்ணி கூட குடிக்காத அடிச்சு கொன்ன அந்த காட்டு மிராண்டிகள், அதிகார வர்க்கம், காவல்துறை, அவர்களோடு நின்ற கயவர்கள், ஒரு கட்டத்துல அந்த ஊர் மக்கள், அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும், அந்த மக்களை சேர்ந்து அடிச்சு கொன்னுருச்சுன்னு அன்றைய ஆட்சி, அதிமுக ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, அந்த மக்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தது, சமூக நல கூடம் கட்டி கொடுத்தது. இவங்க எல்லாரும் தண்ணீர் நீர்த்தேக்க தொட்டி கேட்கும் போது அந்த மக்கள் ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. தமிழரசனை அடிச்சு கொல்லப்பட்ட இடம் அந்த இடம். அந்த மக்கள் சொல்றாங்க, ஒரு மாவீரன், மகத்தான ஒரு தமிழன் இந்த தமிழ்நாட்டுக்கே தண்ணி வேணும்னு கேட்டவன அவனுக்கு ஒரு வாய் குளம் நிறைய தழும்பி தண்ணி நிற்கும் போது ஒரு வாய் தண்ணி கொடுக்காம அவர்களை சாக அடிக்கப்பட்ட நாங்க எங்களுடைய தலைமுறை காலத்துக்கும் தண்ணீர் குடிக்க தமிழரசன் உயிர் விட்ட இடத்துல எங்களுக்கு வாட்டர் டேங்க் கட்டி கொடுங்கன்னு சொல்லி ஒரு வெள்ளி முளைச்ச வேலையில என்கிட்ட அந்த இடத்துல சொல்றாங்க. நான் அண்ணாந்து பாக்குற ஒரு உயர்ந்த நீர்த்தேக்க தொட்டி, திரும்பி பாக்குறேன் என்கிட்ட சொல்லிட்டு இருந்த அந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்டவர்கள்லாம் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தாங்க. இந்த வரலாறு கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு ஆன்மாவை சிலிர்க்க வச்சிருக்கோம். இந்த வரலாற்றுக்குரியவனுடைய வாழ்க்கையும் தியாகம்ங்கிறது தமிழினம் மட்டுமல்ல, மனித குலமே பார்த்திராத ஒரு தரிசனம் வரும், அப்படியே வரும். அதற்கு காரணமானவர்கள் எவனையும் நான் விடமாட்டேன். அவன் அதிகாரத்துல இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், நீங்க அத வரும். அப்புறம் வந்து காடுகட்டி குரு ஐயா வந்து மஞ்சள் கலர் சட்டை போட்டுனே இருப்பாரு. அதுக்கு யாரும் இது வரைக்கும் விளக்கம் கொடுத்தது இல்லை. அவரு கூட சில இடத்துல தான் கொடுத்துருக்காரு, தெளிவுபடுத்தல. இந்த படத்துல தெளிவுபடுத்திருக்கலாம். இன்னொன்னு, நம்ம தம்பியை வந்து ஏன் ஃபர்ஸ்ட் படத்துல போராளியா காட்டினேன், ஒரு லவ் பாயா வந்து பண்ணி ஒரு வேற லெவல்ல ஹீரோ எடுத்துன்னு போலாம். நீங்க ஏன் இது மாதிரி எடுத்துன்னு வந்தீங்க? அதாவது மஞ்சள் சட்டை போட்டதுக்கு காரணம், நீங்க பாருங்க, எந்த கொடியிலனாலும் நீங்க புலிகளுடைய வன்னிக்காட்டுல பிறந்த கொடியும் பாருங்க, இங்க எந்த சமூகமா இருந்தாலும் தங்களுடைய வீரத்துக்கான ஒரு அடையாளமா வச்சிருக்கிற கொடியும் பாத்தீங்கன்னா மஞ்சள் இருக்கும். மஞ்சள் ஒரு வீரத்திற்கான அடையாளம். இவங்க ஒரு போர்க்குடி, வன்னியர்கள் படை நடத்தி ஆட்சி பண்ணவங்க, அதனாலதான் படையாட்சி. அப்ப அந்த படைங்கிறது ஒரு வீரம் சம்பந்தப்பட்டது. அது சோழர் கால கொடியிலயும் இருக்கும். அப்ப அதனுடைய அந்த மண்ணில் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமா வச்சுதான் உலகத்தினுடைய முக்கால்வாசி நாடுகள் ஆண்டார் ராஜேந்திர சோழன். அப்ப அதுல அவர் ஊர் இருக்குல்ல, படைநிலை காடு வெட்டி, காடை வெட்டி திருத்தி தன்னுடைய ராஜராஜ சோழன் பல லட்சக்கணக்கான படைகளை நிறுத்தப்பட்ட இடம் அந்த இடம், அதான் படைநிலை காடு வெட்டி. அப்ப அந்த மண்ணுல இருந்தவங்க அதை அவர் அடையாளமாக வச்சு அவங்க அதுக்கப்புறம் சங்கமா தொடங்கி அப்படி வரும்போது அது ஒரு கட்டத்துல அது போடப்பட்டது. இதெல்லாம் இவ்வளவு விளக்கமெல்லாம் நம்ம படத்துல சொல்லல. ஏன்னா படத்துல சொல்றதுங்கிறது, உன்னையும் இந்த மண்ணையும் காக்கணும்னா ஒரு தாய் மக்களா நில்லுங்கடா, இல்லாட்டினா உங்களுடைய 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த இனத்தினுடைய தடயம் வரலாறு எதுவுமே இல்லாம போயிடும். இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் நிரந்தரமா உங்களை அடிமைப்படுத்தி அழிச்சிரும். அதுக்குள்ள நீங்க விழிச்சிருங்கன்னு சொல்றது அந்த படைப்பு. சார் கேக்குறா சார் இன்றைய காலகட்டங்களை வந்து மக்கள் வந்து என்டர்டைன்மெண்ட் மாதிரியான மூவி விரும்புறாங்க, ஹீரோக்கள் வந்து மாசான ஹீரோக்கள் விரும்புறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த மாதிரி 2K கிட்ஸ்னு ஒன்று சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு நபர் இருந்தாரு, இந்த நபர் இப்படி பண்ணாருன்னு சொல்லக்கூடிய வரலாறு வந்து தெரியாது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மூவியை வந்து எப்படி அந்த 2K கிட்ஸ் அந்த சொல்லக்கூடிய வெகுஜன மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்தா கரெக்டா இருக்கும்னு சொல்றீங்க? என் படைப்பு உங்களை பாதிச்சுதா? வாழ்வியல் இல்ல, நீங்க பார்த்த வரைக்கும் இப்ப ஒரு துளி அதுக்குதான் முன்னோட்டம், அது உங்களை பாதிச்சுதா? இருந்துச்சு சார். அப்ப உங்க வேலை என்ன வேலை? உங்க வேலை என்ன வேலை? படத்துக்கு இருங்க, உங்க வேலை எடுத்துட்டு போற வேலை. இந்த படைப்பு உங்க உண்மையிலேயே ஈர்ப்பை ஏற்படுத்தி இருக்கும்னா, ஒரு உணர்வை உருவாக்கி இருக்கும்னா, இந்த வேலை என்னோட வேலை மட்டும் இல்ல, உங்களோட வேலையும். அதை நீங்க செய்யணும். சரியா? அப்படி செஞ்சாரு நீங்க 19 வயசு 25 வயசுக்காரனுக்குன்னு தனியா படம்லாம் இல்ல, சொல்லிக்கலாம், எடுக்கலாம். சரி, எல்லா படமும் 20-25 வயசுக்காரனுக்கு படம் ஓடிடுதா? அவனுக்குன்னு எடுக்கிற படம் ஓடிடுதா? உச்ச நடிகர் நடிச்ச எல்லா படமுமே இது யூத்துக்காக எடுத்த படம் அப்படின்னா ஓடிடுதா? எல்லாமே 50-55 வயசு ஆனவங்க தானே இன்னைக்கு யூத்துக்கும் படம் எடுக்கிறாங்க. உணர்வு தான் தாக்கணும். இப்ப நான் பெரிய தமிழரசனை பத்தி சொல்லும் போது உங்களுக்கு சிலிர்ப்பு ஏற்பட்டு இருந்தால்
அந்த சிலிப்பு 20 வயசுக்காரனுக்கு ஏற்படும். அதுக்கு உச்ச நடிகன் தான் நடிக்கணும், அல்லது இது எடுத்துட்டு போய் சேர்க்க முடியுமா? இந்த புள்ள பிறக்குமா, பிறந்தா இது ஆனா பொண்ணா இருக்குமா, அது கல்யாணம் ஆகுமா, கல்யாணம் ஆனா புள்ள பெக்குமான்னா புள்ளைய பெற்றுக்க முடியாது. நல்ல படைப்பை நாங்க படைப்பாளிகள் எடுக்க முடியும், கொண்டுட்டு போய் சேர்க்கறது அதே தாய்மை மனதோட நீங்களும் அதை செய்யணும். உங்களுக்கும் அந்த பங்கு இருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்க நடிக்கிறீங்க, டைரக்ட் பண்றீங்க. இதுல பாத்தீங்கன்னா பிஸியான நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. படம் பிரம்மாண்டமா இருக்குது. எப்படி இவ்வளவு பெரிய பொருட்செலவுல நம்பி எடுத்தீங்க? அதாவது நான் ஒண்ணு சொல்லிவிடுறேன். நான் அவர் ஐயா பாலன் ஐயா பேர் எனக்கு அந்த நேரத்துல வரல. என்ன அந்த ராஜ் டிவி லிப்ட்ல ஜல்லிக்கட்டு போராட்டத்துல என்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தது அவர்தான். அவர்தான். சரி, இப்ப கேள்வி என்ன கேள்வி, எந்த நம்பிக்கையில் எடுத்தீங்க? நம்பிக்கையே ஒரு நல்ல ஒரு பொருளை, கருப்பொருளை கையில் எடுத்துக்கிட்டு இத நம்பும்படியா செய்யணும், கொண்டாடும்படியா செய்யணும். நீங்க ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் நாடு முழுக்க கம்போடியா வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான கோயில் கட்டியிருக்கான். ஏன் தஞ்சை பெரிய கோயிலையும் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலும் மட்டுமே நம்ம போய் பார்க்கிறோம் நூற்றுக்கணக்கான தடவை? நீங்க அந்த அலங்காரமும் அழகுங்கிறது மிக முக்கியமானது. நீங்க காலம் சுமந்தும் ஒரு கருப்பொருள் பேசப்படணும்னா, திருக்குறளை எவன் சுமந்துகிட்டே இருந்தான்? இத்தனை நூற்றாண்டா, 200 நூற்றாண்டு, 2000 வருஷமா எவன் சுமந்துகிட்டு இருந்தான்? நீங்க சரியாக செய்தால் அது ஆள் இல்லாமல் இழுக்கப்படுகிற தேர் போல அது போயிட்டே இருக்கும். அந்த நம்பிக்கையில தான் செஞ்சிருக்கோம். அப்புறம் தவிரவும் இந்த கேள்வியெல்லாம் கேட்கிறவும் நீங்களும் எனக்கு தெரியாமலே அந்த தேரை இழுத்துட்டு போவீங்கிற நம்பிக்கையிலும் தான். நன்றி சார். உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. இங்க சார், லாஸ்ட்ல இங்க இருக்கேன் சார். காடுவெட்டி குரு இருக்காரு, அவங்க ஃபேமிலி வந்து அவருடைய மறைவுக்கு அப்புறமா என்ன அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, அவங்களுடைய இனத்தாலே அவருக்கு வந்து துரோகம் இழுத்ததா வந்து பிரஸ் மீட்லாம் வச்சு சொன்னாங்க. அதை பற்றி இதுல காமிச்சிருக்கீங்களா? அவரை பத்தி தான் எழுதிருக்கிறதா சொல்றீங்க, இதுல காமிச்சிருக்கீங்களா? ஏன்னா அவரே வந்து அதிருப்தியா இருந்தாங்க, அவங்க ஃபேமிலி இனி வரைக்கும் வந்து துரோகம் இழக்கப்பட்டதா வந்து அதிருப்தியாவே இருக்காங்க. அதை இதுல காமிச்சிருக்கீங்களா? ஒரு விடயம் என்னன்னா, நான் துளசி செடியை தேடி போகிற ஒரு வேட்டைக்காரன், கஞ்சா செடியை தேடி போகிறவன் இல்லை. இந்த மண்ணுல சமத்துவமும் சமாதானமும் இந்த மண்ணுக்குரியவர்களுடைய தலை நிமிர்வையும் உறுதிப்படுத்துகிற படைப்பா மட்டுமே கருப்பொருள் எடுத்துக்கிட்டு செஞ்சிருக்கேன். அதனால கலவரம் ஏற்படுத்துவது என்னுடைய நோக்கம் இல்லை, அது அவரவர்களுடைய உரிமை. என்னை பொறுத்த வரைக்கும் தம் புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மருந்தை சாப்பிட்டு பத்தியம் இருந்து தன் பிள்ளைக்கு தாய்ப்பாலை கொடுத்து குணப்படுத்துகிற ஒரு தாயை போல இருக்கணும்னு நான் முயற்சி செய்யறேன். அதனால என்னுடைய பணி, என்னுடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்துக்கு இந்த படைப்பு எடுத்திருக்கேன். சார், தமிழ் சினிமால ஜாதி இல்லாம இல்ல, 100 வருஷ சினிமால எவ்வளவோ ஜாதி இருந்தது இருக்கு. சமீப காலமா கர்ணன் வருது, அசுரன் வருது, திரௌபதினு வருது, படையாண்ட மாவீரன் வருது. இன்னைக்கு உள்ள அந்த ஒரு ஆரோக்கியமான அந்த யங்ஸ்டர்ஸ்குள்ள இது வந்து மோதலை ஏற்படுத்துறதா? மாறி மாறி நீங்க வந்து இப்படி உங்க படைப்பு அவங்க சொல்லுதோ, அவங்க படைப்பு சொல்லுதோ, ஒரு வன்முறையோ ஒரு மோதலையோ ஒரு ஜாதி பாசத்தையோ இல்லை ஜாதி வரியோ ஏற்படுத்தாதா? இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தீங்க, என்னுடைய முன்னோட்டத்தை பார்த்தீங்க, பாடலை பார்த்தீங்க. உங்களுக்கு எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு அதிர்வு, எதிரான ஒரு மனநிலை என் படைப்புல இருந்து உங்களுக்கு ஏதாவது வந்து சேர்ந்திருக்கா? சரி, அப்படி சொன்னா இல்ல இல்ல அப்படி இருங்க, அப்படி சொன்னா இருங்க, ஒரு ஜாதியை குடிக்கிறத விடுங்க. அவர் கேட்டது இன்னொரு சாதிக்கு எதிரான படைப்பான்னு கேட்டாரு. ஏங்க உங்க அப்பா, நான் சொல்றேன், எங்க அப்பாவோ உங்க அப்பாவோ தப்பு செஞ்சிருப்பாரு, நீங்க அதை வச்சு பேசிட்டு இருப்பீங்களா? ஒரு சமூகத்தை பத்தி எடுக்கும்போது அவன் பெருமை பேசுறது அவனுடைய உரிமை. நீங்க இருங்க, காடுவெட்டி குரு அவர்களை பத்தி நான் சொல்லும் போது அவர்கள் காலங்காலமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற தன்னுடைய ஒரு குலத்தின் வரலாறுன்னு அவங்க பேச. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு விஷயம் கேட்கிறேன், நான் இது ஒரு கான்ட்ரவர்சியல் ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இயேசு எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது, அல்லாஹ் எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது. எல்லாரும் இன்னைக்கு தேர் இழுத்து கூட்டிட்டு போறோம்ல, பிள்ளையார் எப்படி பிறந்தாருன்னு சொல்லப்படுது. அதுக்கெல்லாம் போய் இந்த கேள்வி கேட்பீங்களா? இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி. அவர்கள் கொண்டாட யாவருக்கும் பாதகம் இல்லாத
ஒரு நம்பிக்கைங்கிறது, இது ஆன்மீக நம்பிக்கையா இருந்தாலும் கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் அத்தனையும் முட்டாள்தனமானதாக கூட இருக்கலாம். ஆனா இன்னொரு சமூகத்தை அல்லது ஒரு குழுவினுடைய அடையாளத்தை அல்லது அவர்களுடைய நம்பிக்கையை சிதைக்கிற வேலையை செய்யக்கூடாது. நான் இன்னொரு சமூகத்தை தப்பா சொன்னா, ஒரு சமூகத்தினுடைய பேரடையாளமாக இருந்த ஒருத்தர் சொல்லும் போது அவர்கள் நம்பப்பட்ட அவர்களுடைய அந்த வழி பெருமையை அவர்கள் பேசுறதுங்கிறது அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதே வன்முறை. இதை சொல்வதனால் இன்னொரு சமூகத்தை தாழ்த்தியோ இன்னொரு சமூகத்தை வன்மப்படுத்துறதோ இருந்தால் அது தவறு. அந்த படைப்பாளி தடை செய்யப்பட வேண்டியவன். அதனால இந்த கேள்வி நேர்மையற்ற கேள்வி. நான் கேட்கிறேன், சரி 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 சரி, என்ன இன்னும் மற்ற சாதி கொஞ்சம் எந்திரிச்சு நின்று கேளுங்க. மற்ற சாதி என்ன தாழ்த்துற மாதிரி இருக்கு? இல்ல அவர் பேசட்டும். ஒருத்தன் தன்னுடைய பெருமையை பேசும்போது இருங்க அது எப்படிங்க? அது என்னங்க இது? ஒருத்தன் தன் பெருமையை பேச மாட்டான். ஒருத்தன் நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தாத்தா புலி குத்தி இருக்காரு தெரியுமா, எங்க அப்பா மாட்டை அடைக்கிருக்காரு தெரியுமா, நீ என்னடா கையை தூக்கிட்டு எங்க அப்பா மாட்டை அடைக்கினாருன்னு சொல்லி கேட்பீங்களா? சரி சரி, ஏங்க உங்களுக்கு தெரியுமா அக்னி குண்டம் அவர்கள் வணங்கப்படுகிற கலசம் அப்படின்னா அது ஆன்மீகத்தில் வருது. பின்ன என்ன? உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிட்டு கேளுங்க. அடுத்த கேள்விக்கு வாங்க. இருக்கட்டும் கேட்கட்டும். இப்ப என்ன கேட்டீங்க? இருங்க, அதாவது 2 பேருக்கும் போட்டு காட்டுவீங்களாங்கிறது நேர்மையான கேள்வி. 2 பேர்ல யாருக்கு முதல்ல போட்டு காட்டுவீங்கிறது அப்படியா? முடிஞ்சா 2 பேரையும் ஒன்னா பார்க்க வைக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. முயற்சி செய்யலாம். ஓகே, ரைட், நன்றிகள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் காலதாமதமாகிவிட்டது, மன்னிக்கவும். அனைவருக்கும் நன்றி. எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தது. நான் ஒரு பெரும் நெகிழ்வோடு நான் உள்வாங்கிக்கிறேன். கொஞ்சம் தாமதமா தொடங்கினதுக்கு என்னுடைய தார்மீகமான வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். கவிஞர் முன்னாடி இந்த பாடல் ஒளிபரப்பணும்னு நினைச்சோம். தவிரவும் அவர் இருந்து பார்த்திருந்தா இல்லாமலே நான் கடைசி நேரத்தில் பகிரியில் வாட்ஸ்அப்ல அனுப்புனதை பார்த்துட்டு அவர் என் மீது இருக்கிற பேரன்பையும் பெரும்பாசத்தையும் அவர் காட்டினதுங்கிறது மறக்க முடியாத அவருடைய உரை. விமர்சனங்கள் யார் மேல வேணாலும் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு தமிழ் இனத்துல மட்டும் இல்ல, இந்திய ஒன்றியத்துல மட்டும் இல்ல, உலகத்திலேயே இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பெரும் கவிஞர், ஒரு புலமை வாய்ந்த ஒரு தமிழர், கவி பேரரசு வைரமுத்து அப்படிங்கிறத எதிர்காலம் சொல்லும். தவிரவும் அவர் மட்டும் இல்ல, அவர் பேச்சில் இருந்த அந்த அன்பு பாசம் மட்டும் இல்ல, இங்க மேடையில இருக்கிற என்னை வளர்த்து விடணும்னு முடிவு பண்ணி இந்த படத்தை தொடங்கின VK புரொடக்ஷன்ஸ், என்னுடைய பெரும் பிரியத்திற்குரிய பாசத்திற்குரிய ஒவ்வொருத்தரும், அது மாதவன் ஐயாவாக இருக்கட்டும், குரலமதனாக இருக்கட்டும், பாஸ்கர் ஐயாவாக இருக்கட்டும், இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு என்னோட இணைந்த கர்நாடகத்திலிருந்து வந்த ஒரு தமிழர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களாக இருக்கட்டும். நான் எப்பொழுதும் தோளோட நிற்பேன், உன்னை வளர்த்துறது என்னுடைய வேலைன்னு இறுதி கட்டத்துல ஆகிற எல்லா செலவையும் ஏற்றுக்கொண்ட ஐயா சரவணராஜ் ஐயா அவர்களாக இருக்கட்டும். இதுல சில தடங்கல்கள் இதெல்லாம் வரும்போது அதெல்லாம் கூட நின்று சரி செஞ்ச ஐயா சுந்தரவரதன் ஐயாவாக இருக்கட்டும், எப்பொழுதும் துணை நிற்கிற கண்ணன்
சகோதரராக இருக்கட்டும், முதல் வெள்ளை பேப்பர்ல இருந்து இதுவரைக்கும் எல்லா காட்சிகளையும் பல குரல் பதிவு செய்கிறதுல இருந்து முடிகிற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து என் தோளோடு தோல் நிற்கிறேன் என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரர் சுரேஷ் காமட்சி அவர்களா இருக்கட்டும். பல நேரத்துல எனக்கும் அவருக்கும் பெரும் வாக்குவாதம் வரும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பேரன்பை சுமந்து எப்பொழுதும் என்னோட தூரத்துல இருந்தாலும் ஒரு என்ன இது இப்படி போ இப்படி செய் அப்படின்னு சொல்ற தங்கர் பச்சான் அவர்களாக இருக்கட்டும். இப்படி எல்லாருமே மேடையில் இருக்கிற என்னோட எல்லா படைப்புகளிலும் துணை நிற்கிற தன்னுடைய நெருப்பு தரிக்கிற வசனங்களை நான் என்ன நினைக்கிறேனோ நான் ஒன்று சொல்லுவேன், சொல்லாமலும் இருப்பேன். சொல்லாதது திரும்ப எனக்கு ஞாபகம் வரும், இந்த வசனம் இப்படி இருந்தா இருக்குன்னு. பேப்பர்ல வரும்போது அது அப்படியே இருக்கும். இதே வார்த்தையை நான் போடணும்னு நினைச்சேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் கூப்பிட்டு. அப்படி எல்லா நேரத்திலும் ஒரு நெருப்பு சிற்பத்தை போல தன்னுடைய வசனங்களால என் கூடவே இருக்கிற என்னுடைய தம்பி பாலமுரளிவர்மனாக இருக்கட்டும். இப்படி எல்லாருமே இந்த அன்புன்றது இவர்கள் மட்டும் இல்லை. நான் ஒரு பேச்சுக்கு சொல்லல, எதிரில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு என்னுடைய ஊடக தோழமைகள் சகோதரர்கள், உங்களுக்கும் நான் அது என்ன வார்த்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்களும் அந்த பேரன்பை எல்லா நேரத்திலையும் செலுத்திட்டு இருக்கீங்க. என்னை பார்க்கும்போது, நான் படைப்பு செய்யாத போது, போராட்ட காலத்துல இருக்கும்போது அது முடிச்சுட்டு இங்க இங்க ஒரு ஒரு இல்லைன்னு நினைக்கிறேன், ராஜ் டிவில அவர் இருந்தார். அவர் என்ன லிப்ட்ல பார்த்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல என்ன முதல் முறையா என்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாரு கன்னத்துல. ஒரு ஆணுகிட்ட வாங்கின முத்தம் அது, ஒரு ஊடகவியலாளர். அப்ப இந்த இந்த அன்பு பாசம் இருக்குல்ல, ஏன் எல்லா நேரத்திலையும் என்னை மறந்து என் குடும்பத்தை திறந்து கூட இந்த சமூகத்துக்காக நின்று போராடி அந்த போராட்ட காலத்துல உயிர் திறந்தாலும் அது மகிழ்ச்சியேன்னு நின்றுட்டு இருக்கிற இந்த நிலைங்கிறது, அது என்னுடைய தந்தை தோழர் தமிழரசன் புலவர் பெருமாள் கலிய பெருமாள் அவங்களோட நின்று உயிர் திறந்து பல ரணங்களை அனுபவிச்சு இந்த எல்லாம் பார்த்த நிலையில கூட தொடர்ந்து நிக்கணுங்கிறதுங்கிறது இந்த சமூகம் காட்டுற பேரன்பு மட்டும் இல்ல, இந்த இனம் சுமந்த ஒரு பெரும் வரலாறும் கூட. இந்த படைப்பு கூட நான் போன முறை மறுபடியும் இங்க ஒளிபரப்பு சில பாடல்களும் ஒரு வீரப்படையாண்ட வீராங்கிற அந்த லிரிக்கல் வீடியோவும் அந்த முன்னோட்ட காட்சி முதல்லையும் கடைசியில போட்டதெல்லாம் ஏற்கனவே அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நீங்க பார்த்தது. ஆனா 3 மாதங்களுக்கு முன்னாடி திரும்ப நாங்க இத போட வேண்டிய ஒரு நிலைங்கிறது அன்னைக்கு உங்களோட நான் பேசல, நீண்ட நேரம் ஆயிடுச்சு. திரு சீமான் அவர்களுடைய உரையாக இருக்கட்டும், எல்லாமே பொறுப்பானதா. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரே ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை கூட ஒப்பனைக்கு இல்லாம இருந்தது இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய தரிசனமாக நான் பார்க்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில. அதுல நீங்க எப்பவும் துணை நிற்கிறதும் நேரம் கடந்த இந்த நிலையில கூட அண்ணாந்து பார்க்கிற வானத்துல மட்டும் இல்லை, இந்த அரங்கத்திலையும் மின்மணி பூச்சிகளாக நட்சத்திரமாக இன்னைக்கு அது உங்களோட நானும் என்னோட நீங்களும் நாம எல்லாரும் இந்த படையாண்ட மாவீராவுக்கு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறது சந்திக்கிறதுங்கிறது பெரு நெகிழ்வானது. என்னன்னா ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்றேங்க. எல்லாரும் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசும்போது, தங்கர் பச்சான் அவர்கள் பேசும்போதெல்லாம் சொன்னாங்க, மனநோயாளிகள் நிறைஞ்ச இடம் ஊடக உள்ள அந்த ஒவ்வொரு காட்சி பதிவிலையும் ஏதாவது ஒரு பதிவுல பின்னூட்டம் இடும்போது மனநோயாளிகளா பதிவிடுறாங்க அப்படின்னாரு. அவர் தயாரிப்பாளரா புதுசு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பல கோடி ரூபாய் இதுல இந்த படைப்புல தன்னுடைய பங்களிப்பு செஞ்சிருக்காரு. ஆனா கர்நாடகத்துல இருக்கிறாரு. அவருடைய வழிய அத சொல்லும் போது இப்ப நான் கூட கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இருங்க, தப்பா எடுத்துக்க வேணாம். பின்னாடி இருக்கிற சகோதரர் அவங்க அதாவது வழக்கமா போராட்ட காலத்துல என்னை பார்க்கும்போது அது ஒரு இயல்பான ஒரு நிலைதான். அந்த களத்துல நான் நிற்கும் போது நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு பெரும் தகிப்பா இருப்பேன். ஆனா வேற எந்த இடத்துலயும் நான் அப்படி இருக்கிறது இல்லை. ஆனா அந்த தகிப்பான மனநிலையும் பெரும் கோபத்தையும் இந்த படைப்பை நான் செய்யும் போது என் மேல கரைப்படுத்தின காயப்படுத்தின பதிவு செய்யப்பட்ட வார்த்தைகளும் வாக்கியங்களும்
அந்த இயல்புல இருந்து நான் மாறுறதுக்கு கத்துக்கிட்டேன். இல்லாட்டி போனா இப்ப கூட அதற்குரிய மனிதர்கள் யாருன்னு எனக்கு தெரியாதில்லை. அவனை மனிதனே சொல்ல முடியாது, மிருகத்துக்கு ஈடானவர்கள் தான் சொல்லணும். யாருன்னு தெரிஞ்சும் கூட நான் அமைதியா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழர் குடிகள்ல நான் உயிராக நேசிக்கிற அத்தனை தமிழ் சமூகங்களும், தனித்தனி சமூகங்களும், அதுக்கு என் தந்தை நின்னது போல 43 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஊருக்குள்ள சாலையில, ஊர் சாலையில என்னுடைய தந்தை தன்னுடைய சொந்த நிலத்தை, பூர்வீக நிலத்தை பட்டியல் சமூகத்துக்கு கொடுத்ததுக்காக எங்க ஊர் தேர்ல நான் கை வைக்க முடியாது. சொந்த அத்தை பையன் பச்சையா திட்டி பட்டங்கட்டி, சொந்த அத்தை பையன் போட வைப்பாங்க, திண்ணையில உட்கார வைக்கிறான், வீட்டுல நடுக்கூடத்துல வச்சு சோறு போடுறான், நீ எல்லாம் நீ அப்படித்தான் இருக்க போற, இங்க நிக்காத அப்படின்னு என்னை துரத்துவாங்க. அந்த வழியில வந்தவன் இன்னும் அதே மனநிலையில தான் நான் இருக்கேன். காரணம், தமிழ் மண்ணுல பிறந்தவன்ல எவனும் உயர்ந்தவனும் இல்லை, தாழ்ந்தவனும் இல்லை. பேருக்கு சாதி இருக்கலாம், ஆனா ஒரு தாய் மக்கள்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த மாற்றத்தை உறுதி செய்ய எவன் இந்த மண்ணுல கங்கணம் கட்டிட்டு நின்னாலும் அவன் அடியோடு வீழ்த்தப்பட வேண்டியவன் அப்படிங்கிறதான். அப்படி இருக்கும்போது ஒரு சாதிய படத்தை ஏன் எடுக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு வரலாற்றுல தான் தொடங்கணும். அந்த வரலாற்றை முடிக்கும் போது அதுக்காக மாற்றி எழுதப்படுறதில்லை, அந்த மாற்றத்துக்காக நின்னவனுடைய வரலாறை சொல்லும் போதுதான் இந்த மண்ணுல இருள் மண்டி கிடக்கிற குப்பையும் கூலமுமா சொல்லப்போனா அழுக்கு மண்டி கிடக்கிறத அதை அழிக்க, எரிக்க, சாம்பலாக்க, அதுல இருந்துதான் நீங்க எடுக்க வேண்டியது இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு படைப்பு தான் இந்த படைப்பை. இதுல இருக்கிற உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், எனக்கு தெரியும். போன முறையே எழுதுனீங்க, எத்தனையோ பேர் இதுல இவ்வளவு பேர் பங்களிப்பு செஞ்சிருக்காங்க, பெரும் பெரும் கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிப்பு கலைஞர்கள். ஏன் எல்லாரும் வரல? உண்மையா சொல்ல போனா 60% அவர்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், எல்லாருமே பிஸியானவர்கள், நேரம் இல்லாமல் ஓடி ஓடி உழைக்கிறவர்கள், அல்லது அவர்களுக்கான வாய்ப்பு திறமையானவர்கள். அவர்கள் வேற வேற இடத்துல தங்களுடைய பணியில இருக்காங்க. ஆனா கலந்துக்கவே முடியாத அளவுக்கு ஒரு இனத்தரமான வேலையை எழுத்து மூலமாகவும், இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாத சில கலைஞர்களை அழைச்சி சாதி வெறி பிடிச்ச இந்த படைப்புல சாதி வெறியோடு இயங்குகிற அவன் மட்டும்தான், அவன் இந்த மாதிரி ஆட்கள் தான் சாதியோட இயங்குறான். அனிதா வீட்டுல போராடி என் மேல மட்டும்தான் வழக்கு, அதிகாலை 6:30 மணிக்கு. இன்னும் பிடிவாரண்டு போட்டு செந்துறையில போய் நான் நின்னேன், இப்பவும் வழக்கு. அதே பட்டியல் சமூகத்துடைய காந்தாரி அம்மன் அந்த சிலையை வைக்கிறதுக்கு, அடிக்கல் நாட்டுறதுக்கு அதற்குரியவர்கள் யாரும் போல, அதற்குரியவர் இல்லாதவர்களும் பெயர் போட்டு அவர்களும் போக தயங்கின நிலையில தூத்துக்குடிக்கு நான் போகும்போது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதிகாலை 6:30 மணிக்கு தூத்துக்குடியில கைது செய்யப்பட்ட நான் என் தமிழர் குடிக்காக நான் பட்டியல் சமூகத்துக்காக போன போது. ஆக நீங்க தேவருக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலயும் நின்று இருக்கேன். ஆனா என்ன சாதி வெறியனா கட்டமைக்கிறது மட்டும் இல்ல, இந்த படைப்பை வீழ்த்தணுங்கிறதுக்காக அது என்ன படைப்புங்கிறது ஒரு குழந்தை. நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன நீங்க கூர்மையா சில நேரங்கள்ல பார்த்திருக்கலாம். எந்த சமூகத்தையாவது நான் காயப்படுத்திருக்கேனா? எந்த இனத்தையாவது நான் காயப்படுத்திருக்கேனா? எந்த தமிழ் குடிய, தமிழ் சாதிய அசிங்கப்படுத்துறதுக்காக நான் நின்று இருக்கேனா? ஆனா இந்த வேலையை ஏன் இவ்வளவு கங்கணம் கட்டிக்கிட்டு எதுக்கு? இந்த அருவருப்பை எதுக்கு செய்யணும்? இதற்கு நான் ரொம்ப என் மேல, என் மண்ணை, என் பகுதி மண்ணை சார்ந்த ஒரு தலைவர். என் தந்தையும் அவர் தந்தையும் ஒன்னா படிச்சவங்க. எனக்கும் அவருக்கும் நல்ல நட்பு மட்டும் இல்ல, புரிதல் மட்டும் இல்ல, ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு எங்களுக்குள்ள ஒரு நட்பு உறவு. அவர் கூட இருக்கிற ஒரு ஆள் அல்பத்தனமா ஒரு வேலைய நீங்க நேர்ல பேசுறது, போன் போட்டு பேசுறது, நீங்க அதுல எல்லாத்தையும் விட்டு எழுத சொல்றது,
பெரும் பெரும் கலைஞர்கள் நடுராத்திரிலாம் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயும் இப்படி எல்லாமா அவங்க தாய் தந்த மூதாதையர்கள்லாம் எடுத்து என்னடா நீங்க என்னடா மனுஷனுங்க, ஒரு குழந்தை என்ன தொண்டையில பிறந்த குழந்தைய தொண்டையில கால் கட்டவரில் வச்சு அழுத்தி அது கீச்சு கீச்சுன்னு கத்தி உயிர் மூச்சு விடுறத ரசிக்கிற இந்த மனநிலைங்கிறது என்ன நீ இல்லை என்ன நீங்க செய்ய போறீங்க? ஆக இது திரைப்படத்துறையில் இல்ல மனித குலத்திலே இருக்கக்கூடாது. ஆக இந்த ஈனத்தனமான வேலையெல்லாம் என் படையாண்ட மாதிராவுக்கு மட்டும் இல்லை எதுலையுமே இருக்கக்கூடாது. ஆனா எல்லாரும் சொன்னது போல எதையும் அறம் கொண்ட எதையும் இந்த மண்ணுல வீழ்த்த முடியாது. சில காலம் மறைக்கலாம், அது மறுபடியும் எழுந்து வரும் கீழடி போல. செம்மணி புதைக்குழி 20 வருஷத்துக்கு முன்னாடி கொன்னு ஆயிரக்கணக்கான பேரை புதைச்ச இடத்துல இன்னைக்கு சிங்களவனே வந்து ஆய்வு பண்ணி தினம் தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். என் தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான என்னுடைய தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரன் அறமாக ஆண்ட அந்த மண்ணுல நடந்த அந்த கொடூரமே இன்னைக்கு அவர்களுக்கு எதிராக வெளியே வந்துகிட்டு இருக்கு. படைப்பை போய் வீழ்த்த நினைக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப அருவருப்பானது. ஆனாலும் இந்த படைப்புக்காக துணை நின்ற இவர்களை நான் என்னன்னு சொல்றது, நான் முன்னாடி சொன்னது போல எனக்கு எதுவுமே இல்லை. தொடர் தமிழரசன் வரலாறு எடுக்கணும், மேதகு பிரபாகரன் வரலாறு எடுக்கணும். இந்த வரலாறுகள்லாம் எடுத்துட்டு நான் சுகமா சாயறதுக்கு இல்லை, சரியறதுக்கு இல்லை, சரிஞ்சு கிடக்கிற இந்த தமிழினத்தை தலை நிமிர்த்த மீண்டும் ஒரு புதிய வரலாற்றை படைக்க, இந்த இனத்தின் எதிரிகளை தலைகுனிய வைக்கிறதுக்கு மட்டுமில்லை, இனி என் இனத்துக்கான எதிரிகள் எவரோ இனி தலை தூக்க கூடாதுன்னு நிமிரும் போதை வெட்டி சாட்சி இந்த மண்ணோட மண்ணை புதைக்கிறதுக்காக, அதுக்காக தான் இந்த படைப்புகள்லாம். கவிப்பேரரசர் அவர்கள் சொன்னாங்க, அந்த பாபா வீரா மாவீரா அந்த பாடலை பார்க்க நெருப்பு பொறி பறக்குச்சு அப்படின்னு. படமும் அப்படிதான். இந்த படைப்பு, நான் இந்த படைப்புல இருந்த டப்பிங் கலைஞர்களுக்கு ஒரு 35 பேர் வந்து அவங்க அந்த குரல் கொடுத்துக்கிட்டே வந்தவங்க கிளைமேக்ஸை மட்டும் ஏங்க எங்களுக்கு கொஞ்சம் நல்லா அப்படியே தான் காட்டுங்களேங்கன்னு 2 சீனை பார்த்துட்டு சரி இவங்க கிளைமேக்ஸ் பார்க்கட்டுமே நான் போட்டு விட்டேன். நீங்க படமா பார்க்கும்போது அந்த இறுதி கட்ட காட்சி வரும். அதுதான் அந்த சைந்தவி அவர்கள் பாடின அந்த பாடல், வைரமுத்து அவர்களுடைய அந்த வரிகளும், ஜிவி பிரகாஷோடைய அந்த உயிர் சுமந்த அந்த மெட்டும், சைந்தவி அவங்களுடைய குரலும். நீங்க வந்து கண்ணுள்ள எவரும், அவன் மொழி வேறையா இருக்கலாம், சாதி வேறையா இருக்கலாம், இனம் வேறையா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம், அவன் கண்ணீர், அவன் கதறி விம்மி, அவன் கண்ணீர் கன்னத்துல ஒழிஞ்சு நெஞ்சில இருக்கிற அந்த சட்டைய இதயத்தை நினைக்கும். அது என்ன ஒரு அறம் சுமந்த ஒருத்தனுடைய வரலாறுங்கிறது, அது இடைவெளி இல்லாத ஒரு பெரும் நெருக்கத்தை மட்டும் ஒரு தாக்கத்தை உருவாக்குங்கிறத அந்த டப்பிங் கலைஞர்கள் பார்த்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் கட்டி பிடிச்சி என்ன அழுதுகிட்டே இருந்தாங்க. நான் அந்த இடத்துலயே என் படைப்புக்கான புனிதத்தை நான் அடைய தொடங்கிட்டேங்கிறது தான். நான் தமிழரசன் வரலாறும் பிரபாகரன் வரலாறும் எடுப்பதுங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது இந்த படத்தினுடைய வெற்றியோட சேர்த்து அப்படின்னு நான் அந்த இடத்துல ஒரு தரிசனமாக உணர்ந்தேன். இந்த படைப்பு வெல்லுங்கிறதுல எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு எண்ணற்ற கேள்விகள் இருக்கலாம். இதை தாண்டி இங்க தெளிவுபடுறதுக்காக அல்லது மற்றவங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக என் மேல பாய்ச்சப்படுகிற அம்பு கேள்விகள் கூட உங்கள்கிட்ட இருக்கலாம். எது வந்தாலும் அதற்கு உரிய பதில சொல்ல நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பசி நேரம், சர்க்கரை சம்பந்தப்பட்ட சில சிக்கல்கள் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் பெரிய தொந்தரவு தான். என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன். உணவு எல்லாரும் சேர்ந்து அருந்துவோம். அதுக்கு முன்னாடி உங்க கேள்விகளை கேளுங்க. நன்றி. நான் மறந்துட்டேங்க கௌதம், அப்படி மறந்துட்டேன். என்னன்னா நான் ஒரு திரைக்கதை எழுதிக்கிட்டு இருக்கேன். அதில் நான் வெளியில் இருந்துட்டேன். இந்த படம் எனக்கு பார்க்க முடியாமல் போயிட்டுது. 2 முக்கியமான நண்பர்கள், முக்கியமானன்னா எனக்கு முக்கியமானவங்க இல்லை, இந்த தமிழ் சமூகத்துக்காகவே தொடர்ந்து இடையறாது பணியாற்றிருக்கிற 2, ஒன்று ஊடகத்துறையில் முக்கியமான ஒருத்தர் அவர், இன்னொருத்தர் ஒரு மருத்துவர். அவங்க 2 பேரும் இந்த படம் பார்த்துட்டு என்ன இரவு கூப்பிட்டாங்க.
அவங்க வந்து என்னன்னா ஒரு 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 பிரிவு போட்டோம். இரு கௌதமனை திட்டுக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேரும். இவன் என்னங்க இவன் ஒரு வேலை என்னங்க படம் எடுக்கிறான் அது பண்றாங்க, எங்க அவன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான், போய் கத்திப்பற மேம்பாலத்துக்கு பூட்டை போட்டுட்டு இருக்கானாங்க, என்னங்க அவன் இப்படி ஆளாங்க, என்னங்க அது இப்படி எனக்கு திட்டுவாங்க, ஏன்னா என் கூட தான் இருக்கிறாள் கௌதமன். சரிங்க படம் என்னங்க வர சொல்லுங்க அண்ணா, நல்லா எடுத்துட்டாங்க படம் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னாங்க. அப்படிங்களா அப்படின்னா இல்லை நீங்கள் பாருங்க ரொம்ப நாங்களாம் அழுதுட்டோம் ரெண்டு பேரும்னாங்க. வாழ்க்கையில் அழுதே இருக்க முடியாத அவங்க ரெண்டு பேரும் அப்படி சொன்னால் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நான் அதை சொல்லணும், ஏன்னா இது கௌதமா நீ வந்து அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, சொல்ல வச்சிருக்க, எனக்கு அது மகிழ்ச்சி. தம்பி நீ நல்லா வாடா, நீ வாடா வா, ஏன்னா நான் அந்த கடமை தவறிட்டேன், நல்லா வரணும். கௌதமன் கொஞ்சம் கூட ஒரு பகட்டு இல்லாமல் பிள்ளைய அந்த ஒரு தமிழ் உணர்வோடு வளர்த்துட்டு இருக்காரு. நீ நல்லா வரணும், நீ வந்து என்ன பெரிய நடிகன் ஆகிட்டு இந்த மக்களை தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா? சரி, கேள்விகள் தொடங்கி விரைவில் முடிக்கலாம்.